ராசிக்கார நண்பர்களே, இந்த காலகட்டத்தெல்லாம் கொஞ்சம் படபடப்பாகவும் கொஞ்சம் பதட்டமாகவுமே செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் உதவுவா, யார் உதவ மாட்டாங்க அப்படின்னு உங்களாலே கால்குலேட் பண்ணுற அளவுக்கு அவங்கள வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். உங்களால் உயர்த்தப்பட்ட பல நண்பர்கள் உங்களுக்கு முன்னாடி இன்றைக்கி வாழ்ந்து காட்டுறான்டா அப்படின்னு வந்து நின்றுட்டுருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்க என்னடா இவனுங்க எப்போ இப்படி ஆனானுங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் பேரை பார்த்து உங்களுக்கு வந்து அது பொறாமைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க முன்னேறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். உழைத்த உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. வேலை மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. சரியான வேலையில் அமரலான்னு ஃபீல் பண்ணுவீங்க. பணம் வந்து சேமிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. குடும்பத்தில் புரிதல் குறைவாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உறவினர்களோட ஆதரவு இல்லாமல் ஒரு தனிமையை வந்து ஃபீல் பண்ண மாதிரி இருந்திருக்கும். திருமண தாமதம் ஏற்பட்டிருக்கு, குழந்தை பாக்கியத்தில் தாமதம் ஏற்பட்டிருக்கு, தொழிலில் முதலீடு இழப்புகள் இருந்திருக்கும், சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அது பங்காளிகளுக்குள்ள அடிதடி பிரச்சனை வரைக்கும் கூட போயிருக்கிறதுன வாய்ப்புகள் இருக்குது. மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும், உடல்நல கவலை இருந்திருக்கும், நண்பர்கள்ட்ட ஏமாற்றம் இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன காரணம், இதுக்கெல்லாம் என்ன ரெமிடி, என்ன பரிகாரம் இருந்தால் இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், அதாவது இதோடைய முக்கியமான ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க 2026 நல்ல பலனை தான் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆனால் கும்பராசிக்கு ஓரளவுக்கு தான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும், ஓரளவுக்கு தான் வந்து சில நன்மைகளும் நடந்திருக்கும். கும்பராசியோட சிறப்பு என்ன அப்படின்னு நிறைய பேர் தெரியறதில்ல. சனி பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க, காற்று தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு, சிந்தனை, புதுமையாக யோசிக்கிறது, மனித நேயம் ஆகியவற்றோட அடையாளம் தான் இது. ஏன் கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில் தாமதமான வெற்றி வருது அப்படின்னு தெரியுமா? 2026 இவங்களுக்கு திருப்பு முனை ஆண்டாக அமைய போகுது அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு 2026 கிட்டத்தட்ட இப்போ ஜூலையே ஸ்டார்ட் ஆகி முடிய போகுது. இதில் எப்படி சார் இன்னும் ஒரு திருப்பு முனை தெரியலையே அப்படின்றதுலாம் வாழ்க்கையை வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கான வாய்ப்புகள் வந்தது, அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தலைன்னு தான் சொல்லணும். உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. ஆமாம் சார், அந்த வாய்ப்பு ஒரு வேளை சரியாக பயன்படுத்தியிருந்தால் இப்படி மாறி இருக்குமோ என்னமோ, அது இப்போ இல்லை சார், முன்னே அந்த வாய்ப்பு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு மைண்டில் தோண்டிகிட்ருக்கும். உங்களுக்கு சில நல்ல குணங்கள் இருக்குதுங்க, அதே உங்களுக்கு மைனஸாகவும் இருக்குது, ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. நேர்மையான மனசு கொண்டவங்க, மனித நேயம் அதிகமாக இருக்கிறவங்க, புதுமையான சிந்தனை கொண்டவங்க, யாரையும் எளிதில் காயப்படுத்த மாட்டாங்க, அறிவை வளர்த்து கொள்ள விருப்பம், திட்டமிட்டு செயல்படுவாங்க, சமூக அக்கறை அதிகம், நண்பர்களுக்கு உண்மையாக இருப்பாங்க, தன்னம்பிக்கை உடையவங்க, எந்த சூழ்நிலையிலையும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் உடையவங்க. பலவீனம் என்ன தெரியுமா? மனதில் இருப்பதை வெளிப்படுத்த மாட்டாங்க, உணர்ச்சிகளை மறைப்பாங்க, அதிகமாக யோசிப்பாங்க, சில நேரங்களில் தனிமையை விரும்புவாங்க, எளிதில் நம்பிவிடுவாங்க, தங்களுடைய பிரச்சனைகளை யாரிடமும் சொல்ல மாட்டாங்க, பிடிவாத குணம் அதிகம். இந்த பிடிவாதம் தான் உங்களோட மிகப்பெரிய மைனஸ்ன்னு கூட சொல்லலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களோட பலவீனத்தில் நான் சொன்னேன்ல, மனதில் இருப்பதை வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு. யாருக்கிட்டேயாவது வரைக்கும் உங்கள் கஷ்டத்தை சொல்லியிருக்கீங்களா? உங்களுடைய கஷ்டத்தை சொன்னது உங்களுடைய ரூமுக்குள்ளே தான், 4 செவத்துக்குள்ளேயும், உங்களோட தலைவாணிக்கிட்டேயும், உங்களோட படுக்கை அறையில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டுக்கு தான் தெரியும் உங்களோட கண்ணீரோட ஆழம். இந்த ராசிக்காரங்க உணர்ச்சிகளை மறைப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நீங்கள் ஃபீலாக இருந்தால் கூட பெருசாக அவங்க முன்னாடி காட்ட மாட்டீங்க. ஒருத்தர் உங்களை ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல சிரிச்சுட்டு போயிடுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் தியாகியாக இருக்கிறதுனால யாருக்கு என்ன பலன்? அதெல்லாம் உங்களோட பலவீனம் தானே. அதிகமாக யோசிக்கிறீங்க. ஏன் அதிகமாக யோசிக்கிறீங்க? கும்பராசிக்காரங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கும்பராசிக்காரங்க தானாக பேசுவாங்க. ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னா மைண்டில் அந்த விஷயம் ஓடிட்டுருக்கோம், கோவப்பட்டுட்டு தானாக பேசுவீங்க. அப்படியே நடந்துக்கிட்டே நீங்கள் பாட்டுக்கு அந்த ப்ராக்டிஸை செஞ்சு பார்ப்பீங்க. பாத்ரூமில் தானாக பேசக்கூடிய ராசி கும்பராசி. இது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் சில நேரங்களில் தனிமையை விரும்புவாங்க அப்படிங்கிறது. கும்பராசிக்காரங்க மோர்லி, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோஸ்ட்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக 90% ஆஃப் பேர் தனிமையில் இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் வந்து ஆசைப்பட்டுருப்பீங்க. ஆனால் கடவுள் உங்களுக்கு எப்போவுமே சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும். அதுக்காகவே சொந்தங்களை பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. எளிதில் நம்பிடுவாங்க. யாராவது உங்கள்கிட்ட வந்து பேசினா, ஓ இவன் பெரிய ஆள்றா, இவன்கிட்ட பேசினா சரியாக போயிடா, இவன் நல்லா பேசுகிறான்ப்பா, இப்படி தான் நீங்கள் ஏமாறுறது. தங்களுடைய பிரச்சனை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இது வரைக்குமே நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனையை போய் யார்ட்டையும் சொன்னதில்லை. மற்றவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்தளவுக்கு உங்களுக்கு அறிவு திறன் அதிகம், அந்தளவுக்கு உங்களுக்கு பேச்சு திறன் அதிகம், அந்தளவுக்கு கேன்வாஷ் பண்ணக்கூடிய ஆற்றல் அதிகம். இது எல்லாமே மற்றவனை சரி பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட எல்லா பவரும் இருக்குது. இந்த பிடிவாதத்தை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதே போல் முன்னாடியே சொன்ன விஷயங்கள், செய்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கல, இதெல்லாம் என்ன காரணம்? என்ன காரணத்தினால இதெல்லாம் தடைப்படுது? இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த துரோகங்கள் என்ன தெரியுமா? நெருங்கிய நண்பன்கிட்ட துரோகம், உறவினர்கள்ட்ட பொறாமை, தொழில் கூட்டாளிகள்கிட்ட ஏமாற்றம், காதல் நம்பிக்கை உடையிறது, வேலை இடத்துல பின்னால் பேசுவாங்க. நீங்கள் வேலை செஞ்சுட்ருப்பீங்க, உங்கள் பின்னால் ஓ இவன் தான் சார் நல்லா செய்கிறான் சார் அப்படின்னு உங்கள் முன்னாடி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பண்ணி சார் இவெல்லாம் ஒன்றும் செய்கிறதில்ல சார், அவன் தான் வேலை செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து போட்டு கொடுப்பாங்க. இது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நடந்துகிட்ருக்கும். அதுவும் உங்கள் வேலை செய்கிற இடத்துல தான் உங்களுக்கு போட்டியே ஒருத்தனால இருக்கும். அதே போல் உதவி செய்பவர்களே மறந்து விடுதல், பண விஷயத்தில் ஏமாற்றம் இருந்திருக்கும், நம்பியவர்களால் ரகசியங்களை வெளியேற்றுதல். ஒருத்தர் நம்பி ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, லவ் மேட்டராக இருக்கலாம், காதல் மேட்டராக இருக்கலாம், இல்லை ஆண்கள் இருந்தால் பெண்கள் மேட்டராக இருக்கலாம், பெண்கள் அந்த ஆண்கள் மேட்டராக இருக்கலாம், இல்லை பணம் மேட்டராக இருக்கலாம், ஏதோ ஒரு திருட்டு வேலை அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களை, அதாவது வெளியே சொல்லக்கூடாத மாதிரி ஒரு ரகசியம்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த ரகசியத்தை ஒருத்தன் சொல்லியிருப்பீங்க. அவன் அந்த ரகசியத்தை ஊரே சொல்லிவிட்டு உங்களோட மானத்தை இது பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருந்திருக்கும். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ பக்கமாக நடந்திருக்கும். நடக்காதையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இது வந்து நண்பர்களாலேயோ இல்லை நம்பியவர்களாலேயோ தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, அதிகமாக புகழ்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாமல் பண உதவி கேட்குறவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சார் இப்போ கொடுத்துட்றேன் சார் நாளைக்கு கொடுத்துறேன் சார் அப்படின்னு கேட்குறவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஆவணங்களில் அலட்சியம் செய்ய வைக்கிறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தொழிலில் கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சமூக ஊடக மோசடிகள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. சமூக ஊடக மோசடி அப்படின்னா, ஒரு அமௌண்ட் கட்டுங்க சார், அது வந்து மியூச்சுவல் ஃபண்டு, ட்ரேடிங்கு, ஒரே நாள் காசு, பிட்காயினு, பயங்கரமான அமௌண்ட்டு, அது ஒருத்தர் சிலர் கரெக்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா என்னமோ எங்களுக்கு தெரியல. ஆனால் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை பண்ணாலும் லாக் ஆகிக்கிங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். சொத்து தொடர்பான வாய்மொழி ஒப்பந்தங்களை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. பொறாமை கொண்ட உறவினர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் வெற்றியை விரும்பாதவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் வெற்றி விரும்பாதவன் யார்? ரொம்ப மோசமான ஆள், உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கான். அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பக்கத்தில் இருக்கும்போது உங்களை பார்த்துட்டே கைத்துட்டுவான். இந்த மார்க் ஆண்டனி பக்கத்தில் இவர் எஸ்ஜே சூர்யா இருப்பார்ல, சூப்பர் மச்சான்ட்டு திடீர்னு ஃபைனலாக பார்த்தா அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பார்ல. அந்த மாதிரி நண்பனே உங்களுக்கு வந்து விரோதியாக வாய்ப்புகள் இருக்குது. அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் இல்லை, ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதாவது உங்கள் வெற்றியை விரும்பாதவர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதே போல் 2026 தமிழ் புத்தாண்டோட பலன் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு வந்துட்டு இருந்தது ஓரளவுக்கு. எங்கள் சார் நல்லா வந்துட்டு இருந்தது. 2026 பிறந்ததுலேருந்தே அட்டி, அது இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க 7 வருஷமாக ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. இந்த 2026 இந்த தமிழ் புத்தாண்டுக்கு வந்து ஒரு மாதம் 2 மாதம் ஆகுது. இதில் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்குறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகிருக்கு கும்பராசிக்கு. இது எல்லாத்துக்குமே ஆயிருக்குன்னா தசாபுத்தி பேசணும், நட்சத்திரம் பேசணும், உள்ளவர்கள் லக்கணம் பேசணும். அப்போ நீங்கள் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை தான் பார்க்கணும். தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணும்போது பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி போட்டிங்க அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகம் வந்து அதை வச்சு தான் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகிறதுக்கான காலகட்டமும் இருக்குது. இதெல்லாம் எப்படி சார் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா, கீழே ஒரு நம்பர் கொடுக்குறேன், பிரபல ஜோதிடர் நம்பர். அவர் நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு ஏதாவது ஹைலைட்டான விஷயங்கள் ஏதாவது இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது கேல்குலேட் பண்ணலாமா எல்லாமே சொல்லிடுவார். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்க்க முடியும். அதே போல் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் போய் பாருங்கள். இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றம் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண பேச்சு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டம். வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகிறதுக்கான காலகட்டம். சமூக மரியாதை உயருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சமூக மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி உண்டு. கல்வி மற்றும் அறிவோட வளர்ச்சி உண்டு. குழந்தை பாக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாச்சு அப்படின்னாவே ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரெகுலராக எப்பயும் போல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வாய்ப்புகள் உண்டு. ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டம். திருமணத்திற்கு சாதகமான காலகட்டமாக குரு பயிற்சி கொடுக்குது. தொழிலில் விரிவாக்கம் உண்டு. புதிய வருமான வழிகள் உண்டு. கடன் சுமை குறையும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். எதிர்பாராத நல்ல செய்திகள் உண்டாகும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையுது. அதே போல் இதெல்லாம் குரு பயிற்சியோட பலனாக இருந்தாலும் உங்களுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்கணும். உங்களுடைய ஜாதகத்தை ஃபுல்லாக செக் பண்ணணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது என்னென்னா, வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடை அணிதல். என்ன சார் எல்லா குரு பயிற்சிக்கும் எல்லா ராசிக்கும் இதே சொல்கிறீங்க? குரு பயிற்சி அப்படின்னாவே குருவினுடைய ஆற்றலை பெறணும் அப்படின்னா இதுதான் மெயின். கொண்டக்கடலை தானம் பண்ணுறது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது, வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடை அணிந்து சாமி வணங்குறது, இதெல்லாம் ஒரு வைப்பு. அந்த வைப்பு அந்த கடவுள்கிட்ட ஈர்க்கணும் அப்படின்னா இதுதான் பண்ண முடியும். செய்யக்கூடாது, அவசர முடிவு எடுக்காதீங்க. தேவையற்ற கடனை இந்த டைமில் வாங்கினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சொகுசு விஷயத்துக்காக கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. ஒரு கார் வாங்கலான்னு போகிறீங்க, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலான்னு போகிறீங்க, திடீர்னு லக்ஸுரியான பெரிய கார் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அதே மாதிரி கோபத்தில் முடிவு எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. அவசரம் முதலீடுதல் தவிர்த்துக்கோங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண தடை அடிப்படையில் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா படிப்படியாக குறையும். திருமண தடையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். திருமணத்துக்கு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமணமானவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய வாய்ப்பு உண்டு. இந்த குடும்பத்திற்குள்ளே நல்ல ஒரு விஷயம் ஏற்பட்டோம்னா, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில், நான் ஏற்கனவே சொன்ன கோயில், அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா தம்பதி சமேதராக அங்கே இருக்கக்கூடிய ஆலயம், அந்த கோயிலில் வழிபட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை நடக்கும். பல பிரச்சனைகள் தீரும். திருமணமானவர்களுக்கு ஒரு அற்புதமான ஸ்தலம். குடும்பத்தோடு வாழணும் அப்படிங்கிறீங்களா ஒரு அற்புதமான ஸ்தலம். அதாவது அர்த்தநாரீஸ்வரர் வந்து
சிவனும் பார்வதி ஒரே சிலையாக இருப்பாங்க அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில். இன்னொன்று செங்குட்டு வேலவர் முருகர் சிலை இருக்கும். உச்சி பிள்ளையார் கோயில் அங்கேயே இருக்கும். நாகம் 60 அடி நாகம் 120 1200 படிக்கட்டுகள் வழியாக உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த நாகத்தையும் பார்க்கலாம். அந்த கோயிலில் பல வினோதமான சக்திகளை பார்க்கலாம். ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக ஸ்தலம். கண்டிப்பாக போயிருந்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுடைய கல்வியில் வளர்ச்சி உண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டு. வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி நிச்சயம் கிடைக்குது. குழந்தைகள், அதாவது கும்பராசியில் பிறந்த குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. நீங்கள் கும்பராசியாக இருந்து உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் அதனால் பலன் உண்டு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் தான். திருவண்ணாமலை கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி வழிபட்டுட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயில் வழிபட்டு மேலே பழனியில் பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில், இந்த 3 இடங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான ஸ்தலம். குழந்தை பேர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். வளர்ப்புற டைமில் போயிருந்தீங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும். ஒவ்வொருத்தர் அமாவாசை டைமில் போய்ட்டுவாங்க, பரவாயில்ல, நல்லது தான். அதே போல் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்பு உண்டாகுது. பதவி உயர்வு உண்டாகுது. சம்பள உயர்வு உண்டாகுது. அரசு மற்றும் தனியார் துறையில் முன்னேற்றம் உண்டாகுதுங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தீங்க சார், இது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறீங்களா, இந்த டைம் ஒரு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் விரிவாக்கம் அப்படின்னா தொழிலில் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்க தொழில் நல்ல ஒரு விரிவாக்கம் கிடைக்குது. புதிய வணிக கூட்டாண்மை வந்து கிடைக்குது. அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு புதிய ஒரு லைனை லிங்கே உருவாக்க போகிறீங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டாகுதுங்க. இது எல்லாமே நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் தான் நடக்கும். சும்மா உட்காந்துட்டு இருந்தால் கிரக பயிற்சி வந்து எதாவது பண்ணுமான்னு கேட்டால் அது பண்ணாது. நீங்கள் ஸ்டெப் எடுத்து நகர்ந்தால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வழிவிடும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல் பண வரவை பொறுத்த வரைக்கும் புதிய வருமானம் உண்டாகுதுங்க. சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், கடன் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. முதலீட்டில் கவனமாக இருந்தால் லாபம். எதிர்பாராத பண வரவு உண்டு. வீடு மற்றும் சொத்து விஷயத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பழைய சொத்து பிரச்சனை தீருதுங்க. வீடு கட்டக்கூடிய திட்டம் முன்னேறுது. குடும்ப சொத்து மூலமாக நன்மை உண்டாகுதுங்க. ஸோ இந்த பழைய சொத்து பூர்வீக சொத்துலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதனால் நீங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சொத்து ரீதியாகவோ வீடு ரீதியாகவோ ஸ்டெப் எடுத்தோம்னா நல்ல காலம் நமக்கு பிறக்குது. அதே போல் வண்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீண்ட தூர பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடக்குது. வாகன பராமரிப்பில் கவனமாக இருங்க. சால விதிகளை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கமின்மை, மன அழுத்தம், மூட்டு வலி, முதுகு வலி, செரிமான பிரச்சனைகள், நடைப்பயிற்சி, யோகா, ஆரோக்கியமான உணவு முறை, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். உங்களுக்கு முக்கியமான இந்த டைம் என்ன தெரியுமா, தூக்கமின்மை பார்த்து இருந்துக்கோங்க. மன அழுத்தத்துலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கோங்க. இந்த மூட்டு வலி முதுகு வலிலாம் வந்து முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து வரும். எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செரிமான பிரச்சனை ஏற்கனவே உங்களுக்கு இருந்திருக்கும். நடைப்பயிற்சி மூலமாக இதான் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும். அதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யோகாவோ அல்லது உடம்பு வளைச்சி நல்லா கொஞ்சம் எக்ஸசைஸோ அது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரோக்கியமான உணவு முறை வீட்டில் சாப்பிடுங்க. கடைகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு வீட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும். சிறிய பண வரவு உண்டாகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல அறிமுகம் கிடைக்கும். பயண வாய்ப்பு வந்து உண்டாகுதுங்க. அதே போல் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பழைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். சில சிறிய தடைகள் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 12 நாட்களில் அதில் நடக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதுக்கான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாள் வந்து உங்களுக்கு மாற்றத்தை நல்ல மாற்றமாக கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மன அமைதி அதிகரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு ஒரு உண்டாகும். புதிய திட்டம் தொடங்குங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நல்ல உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ணணும், அடுத்து இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மைண்டு செட் பண்ணிக்கலாம். நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டிய காலகம் அப்படிங்கிறதுனால பொறுமையாக நிதானமாக பண்ணாலும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. தடைகளுக்கும் தாமதத்திற்கும் காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு நடந்த தடைகளுக்கும் காரணக்கும் சனியினுடைய சோதனை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு சனி பகவான் தான் அடிக்கடி வச்சு செய்வார். கும்பராசி பொறுத்த வரைக்கும் அதிக யோசனை அதிகம், முடிவெடுப்பதில் தாமதம், தவறான நண்பர்களோட தேவையில்லாத வேலை, தேவையற்ற நம்பிக்கை, திட்டமிட்டல். அதாவது ஒரு பிளான் பண்ணி தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். போகிற போக்கில் பார்த்துல அப்படின்னு விட்றீங்களா, அது திட்டமிடல் வந்து உங்களுக்கு குறைவு. நேரத்தை சரியாக பயன்படுத்தாதது ரொம்ப ஒரு ரிஸ்க்கு. சில நேரங்களில் தன்னம்பிக்கை குறைவுங்க உங்கள்கிட்ட. அந்த தன்னம்பிக்கை குறைவுங்கிறதுனால தான் நீங்கள் வந்து நிறைய இடத்துல மாட்டிக்கிறீங்க. கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செய்வன கந்திஷ்டி பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி செய்வன கந்திஷ்டி போன்றவையெல்லாம் குறிப்பிட்டப்பட்டாலும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவள் மட்டுமே காரணம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாதுங்க. பல நேரங்களில் தனிப்பட்ட முடிவுகள், சூழ்நிலைகள் மற்றும் பொருளாதார காரணிகளும் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரம்பரிய பரிகாரங்கள் அப்படின்னா ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு படபடப்போ இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு மாதிரி வேறுபாடுகள் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கந்திஷ்டியோ செய்வனையோ இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கலாம். இருக்குன்னா ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சில நம்பிக்கை, ஒரு சில நம்பிக்கை இல்லை. ஏன்னா திடீர் விஷயங்கள் நடக்குது அப்படின்னா காலத்தினால நடக்காது. உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பண்ணிடும் எப்பவுமே.
ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா கூட முன்னாடியே உங்களுக்கு ஸ்டெப் எடுக்க வைக்கும். ஒரு ரொம்ப இது பண்ணுது அப்படின்னா கூட முன்னாடியே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் எடுக்க வைக்கும். மற்றபடி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணணும். பாரம்பரிய பரிகாரம் அப்படின்னா சனிக்கிழமை சனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் தரிசனம் ரொம்ப தைரியத்தை கொடுக்கும். விநாயகர் வழிபாடு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். நவகிரக வழிபாடு அந்த காலங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு வந்து நன்மை கொடுக்க ஆரம்பிக்கும். எண்ணெய் தீபம் ஏற்றுறது. எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் மூலமாக தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா நன்மைகள் வருவதற்காக நல்லெண்ணெய் தீபம், பாவங்களை கழிப்பதற்காக நல்லெண்ணெய் தீபம். காகங்களுக்கு உணவு விடுதல், முன்னோர்களுடைய சாபத்திலேருந்து வெளிவரத்துக்கு. அன்னதானம் போகிறது உங்களுடைய பாவத்தை கழிக்கிறதுக்கு. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஏழைகளுக்கு உதவி செஞ்சால் என்ன ஆகுது, உங்களுடைய பிரச்சனைகளை பிரித்து வந்து வெளியே கொடுத்துருவீங்க. அது வந்து புண்ணியமாக மாற ஆரம்பிக்குது நமக்கு. அதாவது உங்களுடைய பிரச்சனைகளை ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து புண்ணியமாக நமக்கு மாறுது. அதுதான் மெயின். அதே போல் பிரதோஷ வழிபாடு. பிரதோஷம் உங்களுடைய பல தோஷத்தை, பிறவி தோஷத்தை நீக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த பிரதோஷம். அதே போல் திருநள்ளாறு அல்லது சனி ஸ்தல தரிசனம். இது வந்து சனி பகவான் வந்து உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்குறதுக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அந்த வழிபாடுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியவனா தினமும் அதிகாலை எழும்போது கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சு சூரிய பகவான் வழிபடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. சேமிப்பு அதிகரிங்க. புதிய திறன்களை கற்றுக்கங்க. குடும்பத்தோட நேரத்தை செலவிடுங்க. தான தர்மம் செய்யுங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. உடல் நலத்தை கவனித்துங்க. ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுங்க. திட்டமிட்டு முதலீடு செய்கிறதுனால ரொம்ப நல்லதுங்க. முக்கிய முடிவுகளை அவசரப்படாமல் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தவிர்க்க வேண்டியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற கடன் தவிர்த்துக்கோங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடுவதை தவிர்த்துக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. நண்பர்கள்கிட்ட கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்கிறத தவிர்த்துக்கோங்க. ஆடம்பர செலவுகளை இந்த காலத்தில் நீங்கள் தவிர்த்தே ஆகணும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலம் தான், ஒன்றும் நீங்கள் பயந்துற அளவுக்கு இல்லை. கும்பராசிகளினுடைய பலம் அவர்களுடைய அறிவு, பொறுமையும். சரியான நேரத்தில் எடுத்த சரியான முடிவுகள் வாழ்க்கையை உயர்த்தும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களெல்லாம் ஒரே ஒரு ப்ராப்ளம் கூட கிடையாது. உங்களை வந்து அசைச்சு கூட பார்க்க முடியாது யாராலையும். மற்றபடி நீங்களாகவே உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் உண்டு. உங்கள் வார்த்தைகளாலேயும் உங்களுடைய வாயை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னாவே பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவரலாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் கடவுள் வழிபாடு இருந்தால் முன்னேற்றம் உண்டு. அதாவது நீங்கள் எப்பயுமே சாமி நம்புறவங்களோட சாமியார் நம்புற ஆள் நீங்கள். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான். நீங்கள் கொஞ்சம் வினோதமான பிறவி கும்பராசிக்காரங்க. தப்பாலாம் சொல்ல, நான் ஒரு நீங்கள் சொல்கிறேன் அப்படி ஒரு பாயிண்டில் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் யோசிச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க. நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.